Hello friends, welcome to Sanjaya Study Circle. Today நம்ம February 17 and 18 கான கண்டவஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குடி செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறளை பார்க்கலாம். இன்மையின் இன்னாத தீயாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. பொருள்: ஒருவருக்கு வறுமையை போன்ற துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். இதோடைய அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. February 17 and 18 கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். INSAT 3DS satellite launched. Naval warship arrival at Chennai port. 163rd Singaravelan birthday. Appointment of 5 TNPSC members. Anglo-Indians Marriage Act. Kavach device successfully tested in Vande Bharat train. Cartosat 2 satellite brought back to Earth. Next research project with NASA. One country, one election. 58th Jnanapida Award. Bank of Maharashtra tops in deposit fund growth. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இன்று விண்ணில் பாய்கிறது GSLV F-14 ராக்கெட். இந்த ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா என்ன சேட்டலைட் சென்ட் பண்ணாங்கன்னா INSAT 3DS சேட்டலைட்டு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. February 17 அன்றைக்கி பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி இந்த சேட்டலைட் பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த INSAT 3DS சேட்டலைட் பார்த்திங்கன்னா இந்தியன் மெட்ராலஜிக்கல் சேட்டலைட்னு சொல்லலாம். இது GSLV Mark 2 F-14 ராக்கெட் மூலிமா சென்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் வெயிட் 2275 kg. அதனால தான் பார்த்திங்கன்னா இதை GSLVயில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 3DS செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா 6 இமேஜிங் சேனல்கள் உள்ளிட்ட 25 விதமான ஆய்வு கருவிகளை பொருத்தப்பட்டிருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்காக அமைச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மெட்ராலஜிக்கல் அப்சர்வேஷன், மானிட்டரிங் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓஷியன் சர்ஃபேசஸ், ஜென்ரேட்டிங் வெர்டிக்கல் ப்ரொஃபைல் ஆஃப் த அட்மாஸ்பியர் இன் டேர்ம் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி, வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் டிசாஸ்டர் வார்னிங்காக இது மெயினாக சென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து தகவல் வழங்குவதற்காகவும் பார்த்திங்கன்னா இஸ்ரோ இதை சென்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரோ பற்றின எக்ஸ்ட்ரா நியூஸ் பார்க்கலாம். இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 1969 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதோட டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 1972 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் 1975 ஆரியபாட்டா லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆரியபாட்டா எதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா கம்யூனிகேஷனுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக யார் சேர்மனாக இருக்காங்கன்னா எஸ் சோம்நாத். நம்மக்கிட்ட இருக்கிற ராக்கெட் டைப் பார்த்திங்கன்னா PSLV, GSLV அண்ட் SSLV. PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இது 1750 kgக்குள்ளே இருக்கிற சேட்டலைட்டெல்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு ராக்கெட் தான். இந்த GSLV பார்த்திங்கன்னா ஜியோ சின்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இது 4000 kgக்குள்ளே இருக்கிற சேட்டலைட்டெல்லாம் லான்ச் பண்ணலாம். SSLV பார்த்திங்கன்னா ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் தான். இது நமக்கு 500 kgக்கு பிலோ இருக்கிற சேட்டலைட் எல்லாமே அது மூலிமா லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த INSAT 3DS சேட்டலைட்டும் பார்த்திங்கன்னா நம்ம GSLV மூலிமா தான் லான்ச் பண்ணியிருக்கோம். SSLVக்கான இன்னொரு ஏவுகணை தனமாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மகேந்திரகிரி மலையிலேருந்தும் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அமைச்ச சேட்டலைட் என்னென்ன ராக்கெட் மூலமா இருந்ததுன்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸ்போசாட் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அது PSLV C58 ராக்கெட் மூலிமா லான்ச் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஆதித்யா L1 PSLV C57 ராக்கெட் மூலிமா லான்ச் பண்ணியிருப்போம். சந்திராயன் 3 பார்த்திங்கன்னா GSLV LVM-3 Mark 4 அந்த ராக்கெட் மூலிமா நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சென்னை துறைமுகத்துக்கு கடற்படை போர்க்கப்பல் வருகை. நம்ம இந்திய கடற்படையின INS சென்னை போர்க்கப்பல் பார்த்திங்கன்னா 2 நாள் பயணமாக சென்னை துறைமுகத்துக்கு வர இருக்கு. மும்பையில் தளமாக கொண்ட
இந்த ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கடற்கொள்ளையை தடுக்கும் நோக்கத்தில் அரபிக்கடல் பகுதியில் வந்து தொடர் ரோந்து பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில் இந்த போர்க்கப்பலோட செயல்பாடுகள் குறித்து இந்த என்சிசி அண்ட் பார்த்திங்கன்னா என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அவங்கெல்லாம் வந்து பார்வையிடவும் வந்து இது இப்போது சென்னை துறைமுகத்துக்கு வர இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா Jan 5 வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அதாவது MV லீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணிக கப்பல் வந்து அரபிக்கடல் பகுதியில் சென்று கொண்டிருக்கும்போது அங்கே வந்து ஒரு கடல் கொள்ளையர் கும்பல், அதாவது சோமாலியா நாட்டை சேர்ந்தவங்க வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அந்த கும்பலை வந்து நமது கடற்படையில் வந்து கமாண்டோஸை வந்து பாதுகாப்பாக மீட்டிருப்பாங்க. இருந்தாலும் விசாகப்பட்டினத்தில் 50க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பங்கேற்கும் மிலன் 2024 என்ற ஒரு கூட்டு கடற்படை பயிற்சி விழாவில் இந்த ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பல் வந்து கலந்து கொள்ள இருக்கு. இந்த ஐஎன்எஸ் இந்த சென்னை போர்க்கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சினையாக நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த மஞ்சம்பட்டி எருமையும் சென்னை மாநகராட்சி வரைபடமும் வந்து கொண்டு இருக்கு. ஓகே, இன்றைக்கி நியூஸ்க்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்டுடலாம். இந்த இன்சாட் 3DS சேட்டலைட்டில் வந்து எத்தனை ஆய்வு கருவிகள் வந்து பொருத்தியிருக்காங்க? இதுதான் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அறிவியக்கமாக விளங்கிய அரசியல் தலைவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டோரியல் பேஜில் சிங்காரவேலர் பற்றி தான் வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி நம்ம டிஎன்பிசியில் இருக்கிற சிலபஸை பற்றி மட்டும் பார்க்கலாம். இவர் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த மெட்ராஸ் லேபர் யூனியன் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற ஒரு நியூஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் வந்து தொழில்கள் வளர முதல் உலகப்போர் வந்து 1914லேருந்து 1918 வரைக்கும் நடந்திருக்கும். இதில் ஒரு உத்வேகம் அளிச்சிருப்பாங்க. இந்த தொழிலாளர்கள் எல்லாமே வந்து போர்க்காலத்துக்கு தேவையான எல்லா கருவிகள்லேருந்தும் இந்த தொழிலாளர்கள் வந்து ரொம்பவே மும்முரமாக வந்து பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்ததுக்கப்புறமா இவங்களோட தேவைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்ததுனால எல்லாருமே வந்து வேலை இல்லாதவங்களாம் வந்து மாற ஆரம்பித்தாங்க. அப்போது நம்ம சென்னை மாகாணத்தில் பிபி வாடியா, மா சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரம் எல்லாமே சேர்ந்து தொழிலாளர்கள் சங்கத்தை வந்து அமைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1918 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லேபர் யூனியனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா 1920 அக்டோபர் 31 பம்பாயில் தான் வந்து நடந்திருக்கும். இந்த மாநாட்டில் வந்து பல தீர்மானங்களை வந்து முடிவெடுத்திருப்பாங்க. அதாவது தொழிலாளர்களின் பிரச்சனையில் காவல்துறை தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு, வேலை இல்லாதவர்களுக்கென ஒரு பதிவியேட்டை பராமரித்தல், உணவு பண்டங்களின் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, காயமடைந்தோருக்கு ஈடுத்தொகையாக மற்றும் உடல்நலை காப்பீடு ஆகியவற்றையெல்லாம் அடங்குன்னு சொல்லிட்டு இதில் நிறைய தீர்மானங்களில் வந்து எடுத்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்ததே என்ன மா சிங்காரவேலர் தான். இவரோட பர்த் இயர் வந்து பார்த்திங்கன்னா 1860 1946 வரைக்கும் இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர் தான். சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து மாநில கல்லூரியில் பட்டமும் பெற்றிருக்காரு. ரொம்ப யங் ஏஜிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவர் பௌத்தத்தை வந்து பரிந்துரைத்திருப்பார். இவருக்கு வந்து தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு மற்றும் ரஷ்ய சொல்லிட்டு பல மொழிகள் வந்து தெரிஞ்சிருக்கும். காரல் மார்க்ஸ், அப்புறம் சார்ல்ஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரோட கருத்துக்களை தமிழில் வடித்தார். 1923 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மே தின விழாவை வந்து ஏற்பாடு செய்தவரும் வந்து இந்த மா சிங்காரவேலர் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களோட பிரச்சனையை தெரிவித்ததற்காக தொழிலாளன் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான இரண்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் லேபர் யூனியனோட ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து எங்கே நடைபெற்றதுன்னு தான் இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின். அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினராக 5 பேர் நியமனம், ஆளுநர் ஒப்புதல். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதை பற்றின ஃபர்ஸ்ட் இதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சரில் தான் 1929 ஃபர்ஸ்ட் ப்ராவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன் இந்தியான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இது வந்து எந்த பார்ட் கீழே வரும்னா பார்ட் 14. இதோட ஆர்டிகல்ஸ் 315 to 323 வரைக்கும் இதோட ஆர்டிக்கல் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி டைப் தான்.
நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா இவங்களோட டேர்ம் வந்து 6 years until they attain the age of 62 years. சேம் இந்த 6 years அண்ட் 62 years வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு பார்த்துப்போம். சேம் வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் இதே டேர்ம் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு 5 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 4 members வந்து இதில் உறுப்பினராக இருந்துகிட்ருக்காங்க. இப்போது 5 members அப்பாயின்மெண்ட் பண்ணி இங்கே 9 வந்து இருக்காங்க. அப்போ டோட்டலாக இங்கே வந்து எவ்வளோ இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா 14 பேர் வந்து உறுப்பினர்களாக இருந்துக்கலாம். ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டாக எவ்வளோ இருக்காங்கன்னா 9 பேர் இருக்காங்க. இன்க்ளூடிங் வந்து இதோட சேர்மனையும் சேர்த்து தான். இப்போ நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு சேர்மன் இருக்காங்கன்னா கிடையாது. இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த 5 பேரில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து தமிழக அரசின் சார்பிலும் 2 பேர் வந்து ஆளுநர் RN ரவி தரப்பிலும் இருந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போது எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குன்னா தலைவர் மற்றும் 5 பதவியிடங்கள் வந்து காலியாக இருக்குன்றதையும் இங்கே தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். இந்திய குடிமக்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் திருமணங்களை கையாள விரிவான சட்டம். இந்த சட்டம் எதுக்காக பிறப்பித்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் இந்திய குடிமக்களிடையேயான மோசடி திருமணங்கள் அதிகரித்து வரதுனால இந்த அரசாணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதாவது NRI மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் OCI தொடர்புடைய திருமண சிக்கல்கள் குறித்து சட்டம் எனும் அறிக்கையை வந்து மத்திய சட்ட அமைச்சரக திட்டம் வந்து இந்திய சட்ட ஆணைக்குழு வந்து அண்மையில் சமர்ப்பிச்சிருக்காங்க. இதையொட்டி நம்மளோட மத்திய சட்டத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராம் மேக்வா அவர் தான் வந்து இதை தெரிவிச்சிருக்காரு. இந்த வகையில் வந்து இந்த திருமணங்களில் இந்திய துணைவர்கள் குறிப்பாக வந்து பெண்கள் ஆபத்தான சூழ்நிலையில் கைவிடப்பட்ட முறை வந்து அதிகரிச்சிட்டு வருது. அதுக்காகவும் இந்த அறிக்கையை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் வந்து NRIக்கு மட்டும் இல்லாமல் குடியுரிமை சட்டமான 1955 விவரிக்கப்பட்ட OCI வரையறைக்குழுவும் வந்து இதில் இன்க்ளூட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த NRI OCI மற்றும் இந்திய குடிமக்கள் இடையான அனைத்து திருமணங்களுக்கும் இந்தியாவில் வந்து கட்டாயமாக பதிவு செஞ்சுருக்கணுன்றதை இந்த ஆணையம் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. மேலும் இந்த ஆணையில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா விவாகரத்து, வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் பராமரிப்புக்கான ஜீவனாம்சம், NRI OCIகளுக்கு எதிராக சம்மன், பிடி ஆணை அல்லது நீதித்துறை ஆவணங்கள் பிறப்பிப்பதற்காக நடைமுறைகள் போன்றவற்றையும் விரிவான மத்திய சட்டம் உள்ளடக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திருமண நிலையை வந்து அறிவிப்பதற்கும் கடவுச்சீட்டை வாழ்க்கை துணைவர்களுடன் இணைப்பதற்கும் இருவரின் கடவுச்சீட்டிலும் திருமண பதிவு எண்ணை வந்து குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த சட்டம் படி சொல்லியிருக்காங்கன்னா கடவுச்சீட்டு சட்டம் 1967 தேவையான திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த ஆணை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வந்தே பாரத் ரயிலில் கவச் கருவி வெற்றிகரமாக பரிசோதனை. இந்த கவச் கருவியை வந்து பார்க்கணுன்னா தானாகவே ரயிலை நிறுத்தும் இந்த கவச் கருவியை வந்தே பாரத் ரயிலில் பொருத்தி ஆக்ரா ரயில்வே கோட்டம் வந்து வெற்றிகரமாக இந்த பரிசோதனையை மேற்கொண்டிருக்காங்க. உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட இந்த கவச் என்பது ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளாவதை தவிர்க்கும் ஒரு கருவியாகும். ஒரு எமர்ஜென்சி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில் ஓட்டுநர் உரிய நேரத்தில் ரயிலை வந்து நிறுத்த முடியலனா இந்த கவச் கருவி வந்து ஆட்டோமேட்டிக்காக செயல்பட்டு இந்த ரயிலை வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவச் கருவியை வந்து வந்தே பாரத்தில் 8 பெட்டிகள் கொண்ட இந்த வந்தே பாரத்தில் வந்து ஆக்ரா ரயில்வே கோட்டம் வந்து வெள்ளிக்கிழமை வெற்றிகரமாக பொருத்தி செயல்பட்டிருக்காங்க. எங்கேருந்து எங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா, ஹரியானா மாநிலம் பல்வல் இடையே தொடர்ந்து இந்த ரயிலை இயக்கி அந்த கருவியை வந்து முதல் முறையாக பரிசோதிச்சிருக்காங்க. வந்தே பாரத் பற்றி ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வந்தே பாரத் ட்ரெயின் 18 அப்படின்னு சொல்லிட்டு 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2019 தான் இது பேர் வந்து வந்தே பாரத் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எங்கன்னா நியூ டெல்லி டு வாரணாசி வரைக்கும் தான் வந்து இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுவே ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்தே பாரத் எதுனா சென்னை டு மைசூர். இதோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 180 வரைக்கும் டெஸ்ட் பண்ணாங்க. பட் இது வந்து 160 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இயக்கியிருக்காங்க. இந்த வந்தே பாரத் ரயிலும் இல்லாமல்
நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லோகோ பைலட் உமன் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சுரேகா யாதவ் தான். இவங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஏஷியாவோடைய ஃபர்ஸ்ட் லோகோ பைலட்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பிசியில் வந்து கேட்டிருந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வந்தே பாரத் ரயில் வந்து அமரும் வசதியே இருக்கா இல்லைன்னா படுக்கை வசதியில் இருக்கான்னு சொல்லிட்டு சம்திங் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அமரும் வசதியை கொண்ட ஒரு ரயில் தான். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் கொஸ்டின், வந்தே பாரத் ரயில் அதோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எங்கே வரைக்கும் லான்ச் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். புவிக்கு திருப்பி கொண்டு வரப்பட்ட கார்ட்டோசாட் 2 செயற்கைக்கோள். இந்த கார்ட்டோ2 சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா 2007 ஜான்வரி 10 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவப்பட்டது. இதோட மொத்த கிலோன்னு வந்து பார்த்திங்கன்னா 680 கிலோ தான். இந்த செயற்கைக்கோள் வந்து கிட்டத்தட்ட 635 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி வட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு இதை மீண்டும் நம்ம பூமிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அனுப்பப்பட்ட சேட்டலைட்னு வந்து பார்த்திங்கன்னா புவி கண்காணிப்பு பணிகளுக்காக விண்ணுக்கு அனுப்பப்பட்ட இந்த கார்ட்டோசாட் 2 செயற்கைக்கோள் தான். 2019 வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த செயற்கைக்கோள் மூலம் பெறப்பட்ட தரவுகளை வச்சு நகர்ப்புற திட்டமிடல் நடவடிக்கைகளுக்கு பெரும் பங்கு வகிக்கிருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயற்கைக்கோள் வந்து புவிவட்ட பாதையிலிருந்து தானாக கீழே இறங்குவதற்கான 30 ஆண்டுகளாக ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது இது மறுபடியும் தரையிறங்கணும்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் என்பதால் வந்து அதை கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இயக்கி கடலில் விழ வச்சுருக்காங்க. விண்வெளியில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமான கழிவுகள் 25,000 அதிகமாகவும் 1லேருந்து 10 சென்டிமீட்டர் அளவிலான கழிவுகள் வந்து 5 லட்சத்துக்கும் அதிகமாகவும் 1 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு கொண்ட கழிவுகள் வந்து 10 கோடிக்கும் உள்ளதாக நாசா வந்து ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நாசாவுடன் இணைந்து அடுத்த ஆய்வு திட்டம். இந்தியாவின் அடுத்த விண்வெளி ஆய்வு திட்டமான நிசார் வந்து பார்த்திங்கன்னா நாசாவுடன் இணைஞ்சு மேற்கொள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரோவோட சேர்மன் சோம்நாத் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்து GSLV F-14 ராக்கெட் மூலம் இன்சாட் 3DS சேட்டலைட் வந்து வெற்றிகரமாக வந்து விண்ணில் நிலைநிறுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலும் நாசாவோட இணைஞ்சு நிசார் சேட்டலைட் தயாரிக்க வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிசார் பற்றியும் நம்ம நியூஸ் போட்டிருக்கோம் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸில். நிசார் வந்து பார்த்திங்கன்னா நாசா ப்ளஸ் இஸ்ரோ இது சேர்ந்து தான் வந்து நிசான்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இதை பற்றின சேட்டலைட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரேடார் இமேஜிங் சேட்டலைட்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரேடார் இமேஜிங் சேட்டலைட் டு யூஸ் டூயல் ஃப்ரீக்வன்சிஸ்க்காக வந்து இதை ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு. மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த நடைமுறைக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஒரு குழு தான் நியமிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்நிலை குழுவிடம் வந்து இந்த கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றின நியூஸும் நம்ம பார்த்துருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் பற்றின நியூஸும் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். 58வது ஞானபீட விருது. இந்த 58வது ஞானபீட விருது வாங்கின இருவரை தான் இங்கே வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஞானபீட விருது வந்து பார்க்கலாம். இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான இந்த ஞானபீட விருது வந்து 1961 தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்திய அரசமைப்பின் 8வது அட்டவணையின் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாங்குவேஜஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் டோட்டலாக எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னா 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. எத்தனை இந்த ஷெடியூல் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஷெடியூல் இருக்குது. இதில் 8th ஷெடியூல் தான் வந்து நம்ம லாங்குவேஜ் பற்றின சொல்லுது. இந்த 22 மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படைப்பை வந்து மொழிபெயர்ப்பாங்க. இந்த விருதுக்கான அவார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 லட்சம் பரிசு தொகையும் இந்த வாக்தேவி சிலை மற்றும் சான்றிதழும் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க.
சமஸ்கிருத மொழிக்கு 2வது முறையாகவும் உருது மொழிக்கு 5வது முறையாகவும் இந்த விருது வந்து இவங்களுக்கு வழங்கப்படுது. இப்போ இந்த விருது வாங்கினவங்களை பற்றி பார்க்கலாம். இந்த விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா, பிரபல உருது கவிஞரான இந்த குல்சார் மற்றும் சமஸ்கிருத அறிஞரான ராம்பத்ராச்சாரியா ஆகியவர்களுக்கு தான் இந்த 58வது ஞானபீட விருதை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த ஞானபீட வந்து பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது தான் 58th அவார்டு. இவங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குல்சார் படைப்புகள் பற்றி பார்க்கலாம். இவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்யூ ரன்சிங் கலார் என்ற இயற்பெயரை கொண்ட இந்த குல்சார் ஹிந்த் வந்து ஹிந்தி திரையுலகில் நீண்ட காலம் வந்து இயங்கி வருகிறார். இவர் வந்து ஒரு உருது கவிஞர். 2002ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதினை வந்து பெற்றிருக்காரு. 2004 வந்து பத்மபூஷன் விருதை வந்து வாங்கியிருக்காரு. 2013ஆம் ஆண்டு வந்து தாதா சாஹிப் பால்கே விருது வந்து திரைப்படங்களுக்காக இந்த விருதையும் வந்து வாங்கியிருக்காரு. பல ஹிந்தி திரைப்படங்களையும் எழுதியிருக்காரு. அதில் சில படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கோஷிக் பரிச்சாய், அப்புறம் மௌசம், இசாஸ்த் உள்ளிட்ட விருது பெற்ற திரைப்படங்களையும் மிர்சா காலிஃப் என்ற பிரபல தொலைக்காட்சி தொடரையும் வந்து இவர் ஏற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு ராம்பத்ராச்சாரியா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைஷ்ணவ வழிபாட்டு பிரிவினர் தான். இந்த ராமபத்ராச்சாரியா அமைப்பை இவர் வந்து பார்த்திங்கன்னா ராமானந்தா அமைப்பை சேர்ந்த 4வது ஜகத்குருக்களில் இந்த ராம்பத்ராச்சாரியாவும் வந்து ஒருவராக இருக்கார். இவர் வந்து 1950 வந்து பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மாத குழந்தையாக இருக்கும்போதே இவருக்கு வந்து கண் பார்வை கிடையாது. இருந்தாலும் பிரெய்லி போன்ற எந்த அச்சு முறையின் உதவியின்றியும் இவருக்கு 22 மொழிகளில் பேச தெரியும். இவர் வந்து சமஸ்கிருதம், ஹிந்தி, மைதிலி உள்ளிட்ட மொழிகளில் கவிதைகளும் வந்து எழுதியிருக்காரு. 2015ஆம் ஆண்டு வந்து பத்ம விபூஷன் விருதும் இவர் வாங்கியிருக்காரு. அடுத்து இன்றைக்கான 4th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ஞானபீட விருது எப்பொழுதிருந்து வழங்கிட்டு வராங்க? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த டாபிக் பார்க்கலாம். வைப்பு நிதி வளர்ச்சியில் மகாராஷ்டிரா வங்கி முதலிடம். கடந்த டிசம்பரில் காலாண்டு நாட்டின் பொதுத்துறை வங்கிகளுக்கிடையே இந்த வைப்பு நிதி வளர்ச்சியில் வந்து மகாராஷ்டிரா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. கடந்த 2023 அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் பொதுத்துறை வங்கிகளின் வைப்பு நிதி கோரிக்கையில் பூனே வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த மகாராஷ்டிரா வங்கி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் விவரங்களை வந்து மேலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான நியூஸ் இதோட முடிஞ்சது. நம்ம 15லேருந்து 16 வரைக்கும் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸை டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த இன்சாட் 3DS சேட்டலைட் எந்த ராக்கெட் மூலமா விண்ணில் ஏவப்பட்டதுன்ற கொஸ்டின் தான் கேட்டோம். GSLV F-14 ராக்கெட் மூலமா தான் விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. செகண்ட் கொஸ்டின், எலெக்ஷன் கமிஷனரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிருந்தோம். ஆன்சர் இஸ் பிரசிடெண்ட். தேர்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு எந்த நகரத்தை குறிப்பிட்றோன்னா பாளையங்கோட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நியூஸ் இதோட முடிஞ்சது. மறக்காமல் இன்றைக்கி கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.